இது ஒரு நடிகரினுடைய வாழ்க்கை கதை கிடையாதுங்க. இது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி கோடிக்கணக்கான மனிதர்களுடைய மனசுக்குள்ளே இடம் பிடிச்சான் அப்படிங்கிற கதை. இந்த கதையில் ஆடம்பரம் கிடையாது, ஆனால் அர்ப்பணிப்பு இருக்குது. அதிகாரம் கிடையாது, ஆனால் அன்பு இருக்குது. இந்த கதையினுடைய மைய கதாபாத்திரமே ஒரு டைரக்டரோடைய மகன் அப்படின்னு சொல்லிக்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அந்த அடையாளத்தை உடச்சி தன்னோட பேரை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுதான் உண்மையான சவால். நாளைய தீர்ப்பு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி கிடையாது, ஆனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய முயற்சியினுடைய தொடக்கம்னே சொல்லலாம். அந்த டைம்லலாம் ஒரு கைத்தட்டல் கிடையாது, ஒரு கவர்ச்சி கிடையாது, ஆனால் ஒரு கனவு மட்டும் அழியாமல் இருந்துச்சு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. இவனுக்கு நடிக்க தெரியாது, இவன் நினைக்க மாட்டான், இந்த மூஞ்செல்லாம் ஒரு தேவாங்க மூஞ்செல்லாம் நம்ம பார்க்கணுமா, இப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் தான் இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் பேசுறதுக்கு ரீசனாக கூட இருக்குது. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேசலை, அமைதியாக வேலையை மட்டும் செய்தாங்க. அந்த ஒரு அமைதி தான் இன்னைக்கு மிகப்பெரிய சத்தமாகவே மாறி இருக்குது. பூவே உனக்காக மக்களுடைய மனசில் மெல்லமாக இடம் பிடிச்ச ஒரு படம் பூவே உனக்காக. லவ் டுடே ஒரு இளம் தலைமுறையினுடைய இதய துடிப்பை வெளிப்படுத்தினுச்சு. துள்ளாத மனமும் துள்ளும் காதலை ஒரு கவிதையாகவே மாற்றின படம்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் விஜய் ஒரு நடிகர் இல்லாமல் ஒரு உணர்வாக நம்மளுடைய மனசில் மாற ஆரம்பித்தார். கில்லி அப்படிங்கிற ஒரு படம் ஒரு ஜென்ரேஷனோட எனர்ஜினே சொல்லலாம். திருமலையில் ஒரு ராவண மாசும், போக்கிரியில் ஸ்டைல் அண்ட் ஆட்டிடியூட்டும், துப்பாக்கியில் ஒரு சோல்ஜர் அண்ட் சிஸ்டத்துக்கு எதிராக நிற்கிற கதையும். இங்கே விஜய் வெறுமனே மாஸ் மட்டும் இல்லாமல் டிசிப்ளினாக மாற ஆரம்பித்தார். கத்தியில் ஒரு விவசாயினுடைய குரலா, மெர்சல மருத்துவ மாபியாவுக்கு எதிரான கேள்வியோட சர்க்கார் ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத காட்டுனுச்சு. பிகில் ஒரு அப்பாவினுடைய கனவு தான் ஒரு மகனுடைய வெற்றி அப்படிங்கிறத காட்டினார். விஜய் அப்படிங்கிற அந்த வார்த்தை வெறுமனே வார்த்தையாக இல்லாமல் ஒரு நடிகராக இல்லாமல் எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு குரலாக மாற தொடங்கினார். திரைக்கு வெளியில் அவர் அதிகமாக பேச மாட்டார், அதிக விளம்பரம் கிடையாது, அதிக சத்தம் கிடையாது, ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்கறதுல அவர் என்றைக்குமே முன்னிலையில் இருந்தார். அமைதி, இந்த அமைதி தான் அவருடைய அடையாளமாகவே மாற ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லலாம். ஒரு நடிகனை வெறுமனே ரசிகர்கள் தலைவன்னு அழைக்கிறது சும்மா கிடையாதுங்க. எவ்வளவு தூரம் அவரோட சொல்லும் அவருடைய வார்த்தையும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள கொடுத்துருக்குது. அவர் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு பாதையை உருவாக்கி இருக்குது. தளபதி அப்படிங்கிற ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு தலைமுறையாகவே மாற தொடங்கினார். இந்த பயணம் இன்னைக்கு வரைக்குமே முடியலன்னு தான் சொல்லணும். திரையில பல வேடங்கள் மாறலாம், ஆனால் மக்களுடைய மனசுல அவருடைய இடம் என்னைக்குமே மாறாது. ஏன்னா உண்மையான தளபதி திரையில இல்லைங்க, உங்களுடைய இதயத்தில் இருக்காங்க. இந்த பயணம் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்தில் தான் சில மனிதருக்கு திரையில மட்டும் ஹீரோ ஆக மாட்டாங்க. சில பேர் மக்களினுடைய வாழ்க்கையில் உள்ள பொறுப்பை உணர்வாங்க. அந்த இடத்துல தான் ஒரு நடிகருடைய பயணம் ஒரு சிந்தனையாக மாற ஆரம்பிக்குது. அதிகாரம் வேணும் வேணும் அப்படின்னு கத்துறது வேணா லேசாக இருக்கும், ஆனால் மக்களுடைய நலன் அப்படிங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான துணிவு. இன்னைக்கு மக்கள் கேட்கறது வெறுமனே வாக்குறுதிகளை கிடையாது, நம்பிக்கையை. அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ இலகுவான காரியம் கிடையாது. அதை சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு ஹிஸ்டரி மாதிரி. பொலிட்டிக்கல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு பதவி கிடையாதுங்க, அது ஒரு சேவை. அந்த சேவையில் உண்மையாக செயற்படும் போது ஒரு நாடே மாற தொடங்கும். திரையில தளபதியாக தோற்றமளிச்ச அவரு நிஜ வாழ்க்கையில் பொறுப்போடு செயற்படணும். இந்த பயணம் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் மக்களினுடைய நம்பிக்கையில் தான் உண்மையான அதிகாரம் ஒளிஞ்சிருக்கு. இது ஒரு அறிவிப்பு கிடையாதுங்க, ஒரு நம்பிக்கை. காலம் பதில் சொல்லும். எவ்வளவோ பேர் இன்னைக்கு வரைக்குமே அவரோட ரசிகராக இருக்கிறாங்க, அவருடைய நண்பனாக இருக்கிறாங்க, தோழனாக இருக்கீங்க, தோழியாக இருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை அவருடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், ஒரு உறுதியாக இருக்கட்டும், ஒரு லட்சியமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தில் இறங்கும்போது ஏகப்பட்ட சவால்களும் எதிர்ப்புகளும் வரலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டினா தான் சரித்திரத்தில் நம்மளோட பெயரை பதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் விஜய். என்னைக்கு இந்த மூஞ்செல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதுனாங்களோ அன்னைக்கு அவருடைய முகம் தான் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது இல்லையா? அவர் சொன்னது உண்மைதாங்க. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. ஒரு ரசிகனாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைலாம் அவருக்கான பொறுப்புகளை உணர்த்துறது தான். ஒரு நல்ல தலைவன் மக்களோட நம்பிக்கையையும் அதில் இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் உணர்ந்தாலே அந்த தலைமுறையில் பேர் சொல்ல முடியாத ஒரு உயரத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. வெறுமனே ஒரு ரசிகனாக ரசிச்சதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு நடப்பீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரலாறு காணாத ஒரு மாற்றம் நிச்சயம் உருவாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காலம் பதில் சொல்லும்.